இங்க எறும்புங்க செடியில இருக்கிற நெல்லெல்லாம் பொறிச்சு கீழே போடுதுங்க. அதை கீழே இருக்கிற எறும்புகளும் கேட்ச் பிடிச்சி அதை லைனா எடுத்துட்டு போய் அங்க இருக்கிற ஒரு இலையில சேமிச்சு வைக்குதுங்க. ஆனா இங்க ஃபிளிக்ன்ற ஒரு எறும்பு மட்டும் அட்வான்ஸ்டா ஒரு மிஷின் கண்டுபிடிச்சு அதை வச்சு அந்த செடியை அறுத்து அதுல இருக்க நெல் எல்லாத்தையுமே ஈஸியா கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு. சோ இப்படி இங்க எல்லா எறும்புகளும் உணவு சேமிச்சிட்டு இருக்கும்போது அப்போ இங்க அபாய சங்கு ஒலிக்க ஆரம்பிக்குது. இதை கேட்டதும் எல்லா எறும்புகளும் பயந்து போயிட்டு ஒரு பதட்டத்துல அங்கங்கன்னு ஓட ஆரம்பிச்சிருதுங்க. அப்போ இதை பார்த்த எறும்புகளோட ராணி, இங்க பாருங்க, யாரும் பதட்டப்படாதீங்க, உங்ககிட்ட இருக்க அந்த உணவு எல்லாத்தையுமே லைனா கொண்டு போய் அந்த இலையில போட்டுட்டு ஃபாஸ்டா புத்துக்குள்ள ஓடி வந்துருங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதும் எல்லா எறும்புகளும் உடனே அந்த உணவு கொண்டு போய் இலையில போட்டு உள்ள ஓடிடுதுங்க. ஆனா இங்க ஃபிளிக்ன்ற எறும்பு மட்டும் பயத்துல இந்த மிஷினோடய கழட்டி போட்டு ஓடிடுறான். அப்போ அந்த மிஷின் ரன்னிங்ல இருந்ததுனால அது அங்க இருந்த ஒரு கல்லை தட்டி விட்டுருது. இதனால இலையில இருந்த சாப்பாடு எல்லாமே பக்கத்துல இருக்க குட்டையில குட்டிடுது. இதை பார்த்துட்டு இவன் இன்னைக்கு சத்தண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் உள்ள ஓடிடுறான். சோ இப்படி இந்த புத்துக்குள்ள எல்லா எறும்புகளும் பயத்துல நடுங்கிட்டு இருக்கும்போது அப்போ கூரையை உடைச்சிட்டு இங்க வெட்டுக்கிளிங்க எல்லாம் வந்துருதுங்க. அப்படி வந்த வெட்டுக்கிளிங்க எங்கடா என் சோத்த காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மத்த எறும்புங்களாம் மேல வச்சிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, என்ன பார்த்தா என்ன உங்களுக்கு கிறுக்க மாதிரி தெரியுதா, மேல ஒரு பருக்கு கூட இல்லடா அப்படின்னு சொன்னதும் இதை கேட்டு எல்லா எறும்புகளும் ஷாக் ஆயிருதுங்க. அப்போ வந்த அந்த வெட்டுக்கிளிங்க, இங்க பாருங்க, உங்களுக்கு 2 நாள் தான் டைம், அதுக்குள்ள எங்களுக்கு சோறு சேமிக்கல அப்படின்னா நான் திரும்ப வரும்போது உங்க எல்லாருமே கொன்னுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெட்டுக்கிளிங்களா அங்க இருந்து போயிருதுங்க. அப்போ எறும்புகளோட ராணி வந்துட்டு இது எவன் பார்த்து விட்ட வேலைடா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது இந்த ஃபிளிக் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க.